பிரைஸ் லார்ட். என் பேர் கேல்வன். நான் 2 இயர்ஸ் முன்னாடி என்னோடய ஒர்க்கை குவிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எலவூரில் தான் ப்ரே பண்ணேன். அப்படி தான் நான் பிஜிடிஎம் படிக்கலான்ட்டு லிபாக்கு போனேன். ஆனால் அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சது வேலை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம், நம்மளுக்கு பிடிச்ச ரோல் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம், அதுவும் சென்னையில் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. அப்படி பிளேஸ்மெண்ட் சீசன் ஸ்டார்ட் ஆச்சு. நியர்லி 3-4 மந்த்ஸ் முடிஞ்சுது. 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸும் ப்ளேஸ் ஆகிட்டாங்க. என்னோடய பேட்சில் 200 பேர், அதில் 160 பேர்கிட்ட ப்ளேஸ் ஆகிட்டாங்க. நான் மட்டும் தான் ப்ளேஸ் ஆகாமல் இருந்தேன். அது எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அப்போது எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது. அப்போ தான் நான் எலாவூரில் ப்ரே பண்ணேன். அப்படி ப்ரே பண்ணப்போ எனக்கு சென்னையில் இருக்கணும்னு ஒரு ஆசை, எனக்கு எங்கள் அம்மா அப்பா கூட இருக்கணும், அது இல்லாமல் எனக்கு எலாவூர் வரணுன்ற ஒரு ஆசை இருந்தது. அப்படி ப்ரே பண்ணப்போ தான் ராம்கோ சிஸ்டம்ஸில் ஒரு புது கம்பெனி வந்தது. இதுவரை சென்னையிலே வராது, பிளேஸ்மெண்ட்ஸ்க்கே வராத ஒரு கம்பெனி. அவங்க பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்தாங்க. அதே மாதிரி எனக்கு வேலையும் கிடச்சது கடவுள் புண்ணியத்தில். மெயினான விஷயம்னா அது சென்னையில், அதனால் என்னால் எலாவூருக்கும் வர முடியும். நான் முன்னாடி வேலை பார்த்த இடத்தோட எனக்கு 3 மடங்கு சம்பளமும் ரொம்ப அதிகம். என் பேர் மரியா, பெரம்பூர் லூர்தண்ணி பங்குலேருந்து வரேன். நான் கடந்த மார்ச் மாதம் நார்மலாக ஒரு இன்டென்ஷனுக்காக ஃபாதர் ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தார். அப்போ ஜெரிக்கோ ப்ரேயரில் நான் ஒரு கருத்துக்காக வச்சிட்டு இருந்தேன். அது என்னன்னா என் சகோதரி மகன் அவன் நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலான பையன்தான். ஆனால் நடுப்புற கொஞ்சம் சில பிரச்சனைனால என்ன ஆச்சுன்னா அவன் கடவுளே வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். கோயிலுக்கு போகிறது ஸ்டாப் பண்ணிட்டான். வீட்டில் படங்கள் எல்லாத்தையும் எடுத்து உடச்சி விட்டுட்ருக்கான். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்ககிட்ட நாங்கள் பேசணும். ஆனால் கடவுள் எனக்கு எதுவுமே செய்யலை, நான் அதனால் கடவுளை நம்ப மாட்டேன், கடவுளே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறது ஸ்டாப் பண்ணிட்டான், ப்ரேயர் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டான், எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டான். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, நாங்களும் எவ்வளோ பேசி பார்த்தோம், அவன் எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் மார்ச் மந்த்து நான் அந்த ஜெரிக்கோ ப்ரேயரில் அந்த ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர்கிட்ட நான் கேட்டது அவன் இந்த ஈஸ்டருக்கு முன்னாடி அவன் நல்ல ஒரு கன்ஃபெஷன் பண்ணிவிட்டு அவன் திருப்பள்ளியில் அவன் பங்கெடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணேன். அதே போல் அவன் குட் ஃப்ரைடே அன்றைக்கி அவன் நல்ல ஒரு கன்ஃபெஷன் பண்ணிவிட்டு ஈஸ்டர் அன்றைக்கி அவன் நல்ல மாஸ் இது ஆஃபர் பண்ணிவிட்டு இப்போ டெய்லி இப்போ சண்டேஸ் எவ்ரி சண்டேஸ் இப்போ அவன் மாஸ் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். Praise the Lord. அப்புறம் இன்னொரு சாட்சி இது செப்டம்பர் மாதம் நடந்தது. அது என் சகோதரிக்கு எரேனியா ஆப்ரேஷனுக்காக சொல்லியிருந்தாங்க, வயிற்று வலி இருந்து சொல்லியிருந்து. அப்புறம் ப்ளஸ் என்னாச்சுன்னா அந்த எரேனியா சேர்த்த மாதிரி அந்த கர்ப்பப்பையில் பிரச்சனை இருந்ததுனால கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணணும்னு சொன்னாங்க. கர்ப்பப்பையில் கட்டிங்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவர் சொன்ன சில சிம்டம்ஸ் எங்களுக்கு எல்லாருக்கும் பயம் வந்துச்சு. அது டாக்டர் என்ன பண்ணிட்டாங்க, அவர் சொன்ன சிம்டம்ஸ் அந்த ஃபேட்டிக், டயர்ட்னஸ்ஸு, வெயிட் லாஸு இதெல்லாம் சொல்ல போகும்போது டாக்டர் நீங்கள் கொலனோஸ்கோப்பி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப பயமாகிடுச்சு என்ன பண்ணுறதுன்ட்டு. அப்போ கொலனோஸ்கோப்பிக்கு போகும்போது நாங்கள் சொன்ன ஒரே ஒரு ப்ரேயர், அந்த மார்னிங்லேருந்து ஈவினிங் பண்ணுற வரைக்கும் நாங்கள் சொன்ன ஒரே ஒரு ப்ரேயர் ஃபாதர் சொல்லி கொடுத்தது, ஜீசஸ் ஆர் ட்ரஸ்ட் இன் யூ. அந்த காலையில் அந்த வரைக்கும் நான் இங்கே சொல்லிட்டு இருந்தேன். அவள் ஹாஸ்பிட்டலில் அந்த மட்டும் தான் சொன்னான். அதே போல் ஆண்டவர் கிருபையினால அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆப்ரேஷன் நல்லா முடிஞ்சது. அதே போல் அந்த கட்டைகடி எதுவுமே எல்லாமே நார்மல் தான், எந்த பிரச்சனை இல்லை. என் பேர் ஆனி, நான் ராமாபுரம் கிறிஸ்து ஜோதி சர்ச்சிலேருந்து வந்திருக்கேன். மகளுக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு. அவளுக்கு குழந்தை இல்லை. குழந்தை பாக்கியத்துக்காக தான் நான் இங்கே வந்தேன். நான் மே மாதம் வந்தேன். ஜூன் மாதம் அவள் அம்மா எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னான். ஜூலை சாட்சி சொல்லலான்னு நினைக்கும் போது என் ஹஸ்பண்டுக்கு அட்டாக் வந்தது. பட் அது சிவியர் அட்டாக். நான் யூடியூப்பில் ஃபாதரோட டாக் அதிகமாக பார்ப்பேன். அதில் ஃபாதர் அடிக்கடி சொல்லித்தர ஜெபம், இயேசுவே தூய இரத்தத்தால் கழுவும், தூய ஆவியால் அபிஷேகம் செய்யணும். அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டு நான் சொல்லிகிட்டு இருந்த ஜெபம் இது ஒன்று தான். ஃபுல் டைம் ப்ரே பண்ணேன். இப்போ என் மகளுக்கு குழந்த பிறந்து 4 மாதம் ஆகுது, ஆண் குழந்தை. ஹஸ்பண்டும் இப்போ நல்ல சுகமாக நல்லா இருக்கார். என் பேர் சிசிலியா செபாஸ்டின். நான் லூர்து மாதா பங்குலேருந்து மடிப்பாக்கம் அங்கேருந்து வரேன். நான் லாஸ்ட்டு ஜெரிக்கோ ஜபத்துலலாம் கலந்து கொட்டேன். என்னுடைய மகளுக்கு 2015 கல்யாணம் ஆச்சு. இது வரைக்கும் அவளுக்கு பிள்ளை பாக்கியமே இல்லை, போன வருஷம் வரைக்கும். நான் ஃபாதர்கிட்ட கூட ஏற்கனவே பேசியிருக்கிறேன் அதை பற்றி. ஆனால் ஃபாதர் நல்லா ஜெபிங்கம்மா, எந்த ஒரு குறையும் இல்லை, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னார். அதே போல் இப்போது என் மக கர்ப்பமாக இருக்கிறா. இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் அவள் பிரசவம் இருக்கும். 11 வருஷத்துக்கு பிறகு. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.
கல்யாணமாய் 11 வருஷத்துக்கு பிறகு கன்சீவ் ஆகிருக்கிறாங்க. என்னோட பேர் ஃபிலோமினா. நான் குரோம்பேட் அமலண்ணை ஆலயத்திலேருந்து வரேன். நான் ஒரு 1.5 வருஷமாக இந்த நைட் விஜிலுக்கு வந்துட்டுருக்கேன். என்னோடய 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ நான் செகண்ட் இயர் போக போகிறேன். இங்கே வந்து எனக்கு நிறைய நடந்திருக்கு. இப்போ வந்து நான் ஒரு 1.5 வருஷமாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இந்த இடத்துக்கு வந்துட்டுருக்கேன். எனக்கு அப்பா அம்மா கூட இங்கே வரணுன்னு ரொம்ப ஆசை. அவங்க 2 பேரையும் ஒன்றா என்னால் வர வைக்கவே முடியல. கஷ்டப்பட்டு புக் பண்ணாலும் கடைசி நேரத்தில் வரலன்றுவாங்க. ஒருத்தர் வரனா இன்னொருத்தர் வரலன்னுவாங்க. இந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்தது. எனக்குள்ள ஒரு ஏக்கம், என்னோடய அப்பா அம்மா கூட இங்கே வர முடியலையே அப்படின்ட்டு. அப்போது திருவிழா 3வது நாள், ஏலாவூர் திருவிழா 3வது நாள் அன்றைக்கி ஃபாதர் வந்து ராபர்ட் என்கின்ற மகனுக்காக ஜெபிக்கிற ஃபிலோமினாவினோட ஜெபத்தை கேட்டு ராபர்ட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாருன்னு சொன்னார். 2 வாட்டி சொன்னார். அதை சொன்னதுக்கப்புறம் ஃபிலோமினா யார் அப்படின்னு கேட்டு ராபர்ட் யாருமான்னு கேட்டாங்க. நான் அப்பான்னு சொன்னேன். நண்பர்களே, ஃபிலோமினா ராபர்ட் சாட்சியமாக எழுந்து நிலைங்களேன். யாருக்கோ ஆண்டவர் உங்களுடைய பெயரை கொடுத்து, அதனால ராபர்ட் ஃபிலோமினா இல்லை ஃபிலோமினா ராபர்ட் யாராவது இருக்கீங்களா? ஃபிலோமினா ராபர்ட் இருக்கிறீங்களா? எங்கே நீங்களா? ஓகே. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு வச்சிருக்கிறாரு, வேற யாருக்கோ சாட்சியமாக எனக்கு வச்சிருக்கிறார். ஏன்னா வெளிப்பாடுகளை நம்பாத சில டைம் இதில் ஆளுங்க இருக்கலாம். ஸோ வேவ் யோர் ஹேண்ட்ஸ். ராபர்ட் யாரு? அப்பா. அப்பாவுக்காக ஜெபிக்கிற மகளுடைய ஜெபத்தை கேட்டு அப்பா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீல்டம். இங்கே வெளிப்பாடுகளை நம்பாத பல பேர் இருக்காங்க. அதுக்கு சாட்சியம் ஒன்று ஆண்டவர் நிற்க வச்சுருக்காரு. அப்பாக்காக ஜெபிக்கிற மகளுடைய ஜெபத்தை கேட்டு தந்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு சொன்னாங்க. நான் போய் வீட்டில் வந்து அந்த யூடியூப் லிங்க்கை என்னோடய டிவியில் கனெக்ட் பண்ணி வீடியோவாக காமிச்சேன். எங்கள் அப்பா அம்மா ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அதை பார்த்துட்டு எங்கள் அப்பாவும் அம்மாவும் அவங்களாம் வந்து கூட்டிகிட்டு போன்னு கேட்டாங்க. இப்போ அங்கே தான் உட்காந்துருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. இவ்வளோ பேர் அதிசயம். இந்த பேரை சொல்லும் பொழுது ஆண்டவர் அது வெளிப்படுத்தினார். அவங்கள எழுந்து நிற்க சொன்னார். ஸோ அதுக்காக தான் எழுந்து நிற்க வச்சேன். ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது நினச்சேன் பெரிய யாரோன்னு நினச்சேன். அந்த வாலிபர் அவங்களுடைய அப்பாவுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இயேசுவே ஆண்டவர். நான் சாந்தம் பகுதியிலேருந்து வரேன். என் பேர் ஜாக்லின். மார்ச் மாதம் நான் வந்து ப்ரேயரில் வரும்போது எனக்கு முட்டி போட முடியல, கை தூக்கி அல்லையா சொல்ல முடியல. ஃபாதர் வந்து ஜெபம் பண்ணுறாரு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் வேலைக்கு போயிட்டதுனால நிறைய வேலை செஞ்சதால டயர்டாயிட்டேன். அப்போ ஃபாதர் சொன்னாங்க, ஜாக்லின் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் முட்டி போட்டேன். திரும்ப ஒரு தடவை ஜாக்லின்ற ஆண்டவர் ஆசீர்வதி. இந்த ஷோல்டர் ஃபுல்லாக வலி, கையை தூக்க முடியல, 2 கை என்னால். ஆனால் 2 கையை தூக்கி நல்லா நான் ப்ரேயர் பண்ண அன்றைக்கி. ஆண்டவர் சொன்ன நன்மைக்காக ரொம்ப நன்றி. இன்னொரு சாட்சி, என் பேரை வந்து 10ஆம் வகுப்பு படிச்சுன்னுக்கிறான். ஆனால் வந்து அவன் பரீட்சையில் நல்ல மார்க் எடுத்து அவன் பாஸ் ஆகணும் அப்படின்னு அவன் பண்ணிட்டு போனேன். மாதிரி எங்கள் பேத்தி நல்லா காலேஜ் படித்து நல்லா மார்க் எடுக்கணும்னு. ஆனால் 2 பேருமே எல்லாம் மார்க் எடுத்து பாஸ் ஆகிருக்கிறாங்க. ஆனதுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் ஜெனிஃபர் ஜெயஸ்ரீ. நான் மார்ச் மாதம் வந்து என் தம்பிக்காக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன் ஜெரிகோ ஜெபத்தில். அப்போ ஃபாதர் வந்து எமர்சன் என்ற மகனை ஆசீர்வதிக்கிறாருன்னு சொன்னார். அப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அவனுக்கு திருமணம் ஒரு நல்ல ஃபேமிலிலேருந்து கிடச்சிருக்காங்க. ஒரு சிஸ்டர் அந்த ஃபேமிலிலேருந்து இருக்காங்க. இயேசுக்கே நன்றி. அதே மாதிரி என்னோட 3.5 வயசு தான் என் பையனுக்கு. அவன் வந்து ஏசப்பா கிட்ட நான் சொல்லுப்பா நன்றி சொல்லிகிட்டே இருப்பான்னு சொல்லியிருக்கேன். அவன் டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே என்னை பார்த்து, மா ஏசப்பாவுக்கு நன்றி சொன்னீங்களா? நான் சொல்லிட்டேன், நீங்கள் சொல்லுங்கம்மான்னு சொல்கிறான். ஏசு செய்த அனைத்து காரியங்களுக்கும் நன்றி. பிரைஸ் தி லார்ட். என் பேர் ஹெலன். என் மகனுடைய வேலை வந்து கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் எவ்ரி நைட் ப்ரேயருக்கும் வருவேன். டியூஸ்டேஸில் இன்டர்செசரி ப்ரேயருக்கும் வர ஆரம்பித்தேன். வந்து 7 வீக்ஸில் என் பையனுக்கு வேலை கிடச்சிருச்சு. எங்கள் ஊர் வந்து ரெட்டின்ஸு. என் பேர் லக்ஷ்மி. எனக்கு 1 வருஷமாக உடம்பு சரியாமல் கை கால் இந்த 10 விரலும் என்னால் இப்படி பண்ணவே முடியாது, எழுந்துக்கவும் முடியாது. ஹாஸ்பிட்டலாக கூட்டின்னு போனாங்க. எனக்கு சரியாகலை. நடக்க முடியாத கூட்டின்னு வந்து விட்டாங்க. போக சொல்ல என்னால் நடக்க முடிஞ்சுது. 2வது தியானத்துக்கு கூட்டின்னு வந்தாங்க. என்னால் நானே பைக் ஏறி போகிற அளவுக்கு வந்தேன். தியானத்துக்கு 3 நாள் கூட்டின்னு வந்து தங்க வச்சாங்க. எனக்கு இந்த 10 விரலாம் இப்படி பண்ண முடிஞ்சுது. என் குழந்தைங்களே என்னால் தூக்க முடிஞ்சுது, என்னால் சாப்பிட முடிஞ்சுது, நைட்டில் நல்லா தூங்க முடிஞ்சுது. நான் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு என் பசங்களை கூட சந்தோஷமாக இருந்தேன். பிரைஸ் தி லார்ட். என் பேர் ஜுவானா ஜெயராணி. நான் லேடி ஆஃப் லூட்ஸ் மடிப்பாக்கம் பேரிஷ்லேருந்து வரேன். நான் மார்ச் மந்த் நைட் ப்ரேயருக்கு வந்திருந்தப்போ 12th ரிசல்ட் நல்லபடியாக வரணும்னு லோயலா காலேஜில் அட்மிஷன் கிடைக்கணும்னு ப்ரேயர் பண்ணியிருந்தேன். ஸோ பை காட்ஸ் கிரேஸ் இன்றைக்கி வந்து 12th ரிசல்ட்டில் 90% ஸ்கோர் பண்ணிவிட்டு லோயலா காலேஜில் இன்ஜினியரிங் சீட் கிடச்சிருக்கு. நான் போரூர்
மதனந்தபுரம் மாதாநகர் ஃப்ரான்சிஸ் சேவியர் பங்குலேருந்து வரேன். என்னுடைய பேத்தி 3.5 வயசு. அவள் வந்து திடீர்னு மார்ச் 14 அன்னைக்கு அந்த தர்பூசணி பழம் சாப்பிட்டுட்டு 11 மணிலேருந்து கண்டினியூஸாக டயரியாவும் வாமிட்டிங்கும் இருந்துச்சு. நான் அன்னைக்கு அந்த நிமிஷத்துலேருந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். தூய ஆவியானவரே நிழலிட்டு மாற்றும், பிள்ளையுடைய பேரை சொல்லி தூய ஆவியானவரே நிழலிட்டு மாற்றும் அப்படின்னு ஜெபம் செஞ்சேன். அடுத்த நாள் காலையில் நைட்டு 11 மணிக்கே, அன்னைக்கு சண்டே நைட்டு 11 மணிக்கே என் பொண்ணு சொல்கிறா, அம்மா குழந்தை கண்ணு திறந்துருக்கா, நான் இது வரைக்கும் என் பொண்ணு இப்படி இருந்து நான் பார்த்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம், எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னா. கண்ணு திறந்துருக்கானா, இனி ஆண்டவர் பார்த்துக்குவாருமா அப்படின்னு சொன்னேன். அது நல்ல குணமாயிடுச்சு. நான் அந்தமான் ஸ்டெல்லா மேரிஸ் கத்தீட்ரல் பங்குலேருந்து வந்திருக்கேன். 2 வருஷமாக கண்டினியூஸாக நான் ப்ரேயர் யூடியூப்பில் தான் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. 2019 ஒரு கேஸ், நான் டீச்சர், ஒரு பிள்ளையை அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு என் மேலே கேஸ் போட்டாங்க. 5 லட்ச ரூபாய் கேட்டாங்க, நான் கொடுக்க மாட்டேன்னு. அதனால் கேஸ் நடந்துகிட்டே இருந்தது. அதாவது டிசம்பர் மாதத்தில் ஃபாதருடைய ஒரு யூடியூப் நைட் விஜில் ப்ரேயர் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன் வீட்டில். அப்போ வந்து மலர் கடவுள் தொடுறாங்க, அதில் வந்து கேஸ்லேருந்து விடுதலை ஆகிறாங்கன்னு சொன்னாங்க. அது நான் அப்போ எனக்கு நினச்சிட்டேன், எனக்காக தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உண்மையாலுமே கடவுளுக்கு நன்றி மட்டும்தான் சொன்னேன். ஃபெப்ரவரி மாதம் என்னோட கோர்ட் கேஸ்க்காக போனேன். வெறும் தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்லிட்டு போனேன், வேறு எதுவுமே சொல்லலை. அதில் நான் அழகாக விடுதலை ஆகிட்டு வந்திருக்கேன். கடவுளுக்கு நன்றி. இன்னொரு சாட்சி என்னென்னா, என்னோடய தம்பிக்கு 1 வருஷமாக வேலை இல்லாமல் இருந்தால் தூய ஆவியானவரை நிழலிட்டு மாற்றுங்கன்னு சொல்லிட்டு இதை மட்டும் சொல்லிவிட்டு நீ அட்டன் பண்ணுப்பா உனக்கு கிடைக்கும்னு. அதே மாதிரி அவனுக்கு கிடச்சிச்சு. அதுக்காக கோடி நன்றிகள். என் பெயர் செல்வி. நான் திருப்பூர் புனித கத்ரீனம்மாள் ஆலயத்திலிருந்து வர்றேன். என் பையனுக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் படிச்சுட்டு உயர் படிப்பு எம்எஸ் படிக்கிறதுக்கு வந்து ஜெர்மன் போகணும்னு ஆசைப்பட்டான். எங்களுடைய தகுதிக்கு அது மீறின செயல். ஆனால் கடவுள்கிட்ட நான் இந்த ஜெரிக்கோ பிரேயரில் ஒப்பு கொடுத்தேன். கடந்த இறையிறக்க ஆண்டவருடைய திருவிழாவிற்கு வந்துட்டு போனோம். ஜெர்மனில் பப்ளிக் யூனிவர்சிட்டியில் உலகம் முழுசிலிருந்து எல்லாரும் அப்ளை பண்ணுவாங்க, கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. பையனுக்கு ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. என் பெயர் பிரேமா. தேவி நகர் குழந்தை இயேசு ஆலயம் பங்கிலிருந்து வந்திருக்கேன். ஜனவரி மாதம் நைட் விஜிலில் பிரேமாவை கடவுள் ஆசீர்வதிக்கிறார்னு என் பேரை சொல்லி ஃபாதர் வெளிப்படுத்தினாங்க. என் மகனுக்கு வெளிநாட்டில் இருந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வந்தேன். 3 தடவை எஃப்எம்ஜி எக்ஸாம் எழுதி 3 தடவையுமே ஃபெயில் ஆகி மனம் நொந்து, அப்போ இந்த பிப்ரவரி மாதம் இங்கே நைட் விஜிலுக்கு வந்ததில் ஒரு வேலை எப்படியாவது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ள மன உளைச்சலில் இருந்தேன். நானும் அவனுக்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபித்து, அவனுக்கு அதே மாதம் பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி ஒரு இன்சூரன்ஸ் இதில் அவன் 18ஆம் தேதி ஜாயின் பண்ணதுக்கு கடவுள் அருள் கூர்ந்தார். மேலும் மகளுக்கு 2 மாதமாக லூஸ் மோஷன் இருந்துகிட்டே இருந்து ஹாஸ்பிட்டலில் போய் பல டெஸ்ட் எடுத்தும் அது அவளுக்கு சரியாகாமல் இருந்து எண்டோஸ்கோப்பி பண்ணி பார்த்தப்போ குடல் உணவு குழாயிலிருந்து குடல் முழுசும் புண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து கொலனோஸ்கோப்பி பண்ணணும்னு மனசுக்கு பயந்துகிட்டே இருந்தோம். அது கொலனோஸ்கோப்பியில் பயாப்சி எடுத்து பார்த்தப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலாக இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. மேலும் எனக்கு போன மாதம் நைட் விஜிலாக வந்தாக்கில் என பணி நிரந்தரத்துக்காக நான் வேண்டிட்டு போனேன். நான் ஸ்டெட்போர்டு ஹாஸ்பிட்டலில் ஃபைல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் கடவுள் இந்த 21ஆம் தேதி எனக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபாக ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ஸ் பதவி உயர்வையும் தந்து பதவி நிரந்தரம் பண்ணி தந்து. என் பேர் ஆலிஸ்டெல்லா. நான் வந்து குளித்துறை மறை மாவட்டம் வெள்ளிக்கோடு தூய வேகல அன்னை ஆலயத்துலேருந்து வரேன். என்ன வீட்டுக்காரருங்க ஃப்ரெண்டு மாலி ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃபுக்கு யூட்ரஸில் ஃபைப்ராய்டு கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாவ. இப்போ நல்லா தான் இருந்து திடீர்னு அவங்களுக்கு ஒரே வலி, தாங்க முடியாத வலி. அவங்கள திருப்பி மாலிக்கும் போனோம். அப்போ என்ன பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இப்படி பயங்கர வலியால் துடிக்காவ, என்ன பண்ணியது ஒன்றுமே தெரியும். எல்லாம் டாக்டர் பார்த்துட்டு எந்த பிரச்சனையில் நல்லா தான் இருக்கியாவ, ஆனால் இவ்வளோ வலி வருது அப்படின்னு. யூரினுக்கு விட்டுருந்த அந்த டியூப் வந்து மடங்கி இருந்திருக்கு. அதில் பொறுவது என்னட்டு நான் சொன்னேன், நான் இப்படி எல்லா ஊரில் சாட்சி சொல்லுவேன் சப்பா, அவங்களுக்கு மாளிகை போகணுமே அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணேன். அந்த நேரத்தில் அப்புறம் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க வாசு மடங்கி இருக்கு அப்படின்னு. அதில் வந்து சரியாகிட்டு பிறகு வந்து எங்கள் தாத்தா காலத்துக்கு பிறகு ஒரு சொத்து வந்து எடுக்க முடியாமல் இருந்து எவ்வளோ முயற்சி பண்ணியும் முடியலை. அப்புறம் நாங்கள் அதை சரி பண்ணி எடுத்தோம்.
இன்னொரு ரெண்டாவது உள்ள தங்கச்சி வந்து என்னை சைன் போட்டு தரமாட்டேன்னு அடம் பிடிச்சா. அப்போ வந்து இங்கே வந்து ஃபாதர் வந்து ஏதாவது ஒரே ஒரு காரியத்தை வேண்டுங்கன்னு கேட்ட நேரம் இந்த தங்கச்சி எனக்கு சைன் போட்டு தரணும் அப்படின்னு நான் வேண்டிட்டு போனேன். அதுபோல் அவள் அந்த தடவை எனக்கு சைன் போட்டு தந்து அந்த சொத்து பிரச்சனை சரியாகி. என் ஹஸ்பண்ட் பேர் ரோனி. நாங்கள் சென்ட் மார்க் சர்ச் ஆதம்பாக்கத்துலேருந்து வரோம். ஹஸ்பண்டோட சித்தி வந்து போனதுக்கு முந்தின வருஷம் வந்து நவம்பரில் ட்ரெயின்லேருந்து இறங்கும்போது கீழே பிளாட்ஃபார்மில் விழுந்துட்டாங்க. விழுந்த உடனே அவங்களுக்கு பிரெயினில் பயங்கர சிவியர் இன்ஜுரி இருந்தது, பிளட் கிளாட்டும் இருந்தது. இமீடியட்டாக அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அப்புறம் டாக்டர் சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. 3 மாதத்துக்குள்ளே 2 சர்ஜரி நடந்தது அவங்களுக்கு தலையில். அந்த சர்ஜரிக்கு அப்புறமா அவங்களால உட்கார முடியாது. சேரில் உட்கார வச்சா அவங்க அப்படியே கீழே விழுந்துருவாங்க. அவங்களுக்கு ஒரு நடக்க முடியாது. அப்புறம் யாரையுமே ஞாபகம் இல்லை, எதுவுமே ஞாபகம் இல்லை அவங்களுக்கு. அந்த ஸ்டேஜில் இருந்தாங்க. அப்போ டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க ரீஹாப்க்கு போகணும், அதுக்கப்புறம் ஸ்லோவாக ரெக்கவர் ஆகிடுவாங்க, ஆனால் 1 வருஷத்துக்கு மேலே எடுக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் இங்கே நைட் விஜிலுக்கு வரும்போது எப்போவுமே ப்ரேயர் பண்ணோம் அவங்களுக்கு 2-3 மாதம் கண்டினியூஸாக. அவங்க வந்து 5 மந்த்ஸ்லேயே அவங்க 90-95% அவங்க பேக் டு அவங்க நார்மல் லைஃப் வந்துட்டாங்க. இப்போ வந்து அவங்க நார்மலாக அவங்களால எல்லாமே பண்ண முடியுது, நடந்து போக முடியுது, பஸ்ஸில் அவங்களோட பேக் டு நார்மலுக்கு அவங்க வந்துட்டாங்க. அது ஃபஸ்ட்டு சாட்சியம். ரெண்டாவது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு டாட்டர் எவ்லின் மேரி. இவளுக்கு வந்து கண்ணில் வந்து 2 கண்ணுலையுமே வந்துட்டு சின்ன கட்டி இருந்தது. அது 1.5 வருஷமாக இருந்தது. இங்கே வந்து போன மார்ச் நைட் விஜிலில் ஃபாதர் சொன்னார், கண்ணில் கட்டி வந்து சரியாக கடவுள் வந்து குணப்படுத்தி தராருன்னு. இவளுக்கு அதிலேருந்து அப்படியே கிராஜுவலாக அது சரி ஆயிடுச்சு. அது 3 டாக்டர்ஸ் கிட்ட பார்த்தோம். 3 பேருமே வந்து அதுக்கு சர்ஜரி பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அது இங்கே நைட் விஜில் வந்து ப்ரேயர் பண்ணப்போ அவளுக்கு அது சரி ஆகிடுச்சு. இந்த இயர் தான் 10th, இப்போ இந்த மெயிலில் தான் ரிசல்ட் வந்தது அவளுக்கு. அப்போ இவளுக்கு மேக்ஸும் தமிழும் ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட்டு. அப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து போன ஜூலைலேருந்து கண்டினியூஸாக வந்து நைட் விஜில் வந்துட்டு இருந்தார். இந்த ஒரு இதுக்காக இவளுக்கு வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் கிடைக்கிறதுக்கும் டிவியேட் ஆகாமல் நல்லா படிக்கிறதுக்கும் மேலே ஜூலையில் வந்தப்போ அவரோட மைண்டில் வந்து 95% மார்க் இருந்து அதுக்காக ப்ரேயர் பண்ணார். இவளுக்கு ரிசல்ட் வந்தப்போ 95% இருந்து. அப்புறம் இன்னொரு சாட்சி வந்து எங்களோட 2வது டாக்டர் மாலினி ரீட்டா. அவள் வந்து இப்போ 8th ஸ்டாண்டர்ட். போன 3 வருஷமாக 5th, 6th, 7th 3 வருஷமே அவள் வந்து இங்கே ஜூனில் வந்து நைட் விஜில் வந்து அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போவாள். ஜீசஸ் எனக்கு வந்து டாப்பர் ஆக்குங்க, எனக்கு ஜிபி அவார்டு உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். இந்த 3 வருஷமும் அவளுக்கு வந்து கண்டினியூஸாக கிடச்சிது. எல்லா நன்மைகளுக்கும் நன்றி. நன்றி. புகழ் மரியே வாழ்க. என் பேர் டாரத்தி. சென்ட் பால்ஸ் சர்ச் திருவீட்டூர்லேருந்து வரேன். ஃபாதர் வந்து என்னோடய பையனுக்கு பேர் சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. அப்போ அவனுக்கு வந்து எதிர்பாராமல் வந்து இன்சென்டிவ் வந்ததுன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தான். வந்து சொன்ன ஒரு பெரிய அமௌண்ட் வந்தது. என்னோடய பேர் வந்து நரேந்தர் தாமஸ். நான் சென்ட் தெரேசா சர்ச் செம்பியம்லேருந்து வரேன். லாஸ்ட் ஒரு 8 மந்த்ஸாக என்னோடய ஜாபை ஸ்விட்ச் பண்ணேன்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனி அட்டன் பண்ணேன். போகாத எம்என்சியில் பெரிய கம்பெனி ஏறினேன் இறங்கினேன். ஏதோ ஒரு விஷயத்தினால ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப் ஆச்சு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தவக்காலத்தில் முதல் முறையாக எல்லா ஊருக்கு நைட் விஜிலுக்கு வந்தேன். அப்போது நான் வந்து இங்கே பார்க்கும் போது இதே போல் நிறைய பேர் நின்று சாட்சி சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து நான் ரொம்ப உருக்கமாக ப்ரேயர் பண்ணி நெக்ஸ்ட் டைம் நான் இங்கே வரும்போது நான் இங்கே கண்டிப்பாக சாட்சி சொல்லணும்னு ப்ரேயர் பண்ணேன். அதுக்கு அடுத்த வாரமே எனக்கு ஒரு கம்பெனிலேருந்து கொரியன் எம்என்சிலேருந்து கால் வந்தது. அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அதுக்கு அடுத்த வாரமே செலக்ட் ஆனேன். எக்ஸ்பெக்ட் பண்ணாத போஸ்டிங், எக்ஸ்பெக்ட் பண்ணாத சேலரி கிடைச்சிது. அதுக்காக இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நிறைய வாலிப பசங்க நம்மளுடைய இந்த தியானத்தில் இப்போ நைட் விஜிலுக்கெல்லாம் வரதை நான் பார்க்குறேன். ரொம்ப சைலண்டாக வந்து அழகாக ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டு போகிறேன். நிறைய வாலிபர்கள், நான் நினைக்கிறேன் ஒரு 20-30% ஆகுது. நிறைய வாலிபர்கள், ஆண்களும் பெண்களும் நிறைய பேர் வராங்க. அமைதியாக வருவாங்க, அமைதியாக ரிட்ரீட் அட்டன் பண்ணிவிட்டு அமைதியாக போயிடுவாங்க. நல்ல வாலிபர்கள், உண்மையாகவே பாராட்ட வேண்டும். நல்ல ஒரு அடுத்த சமூகம், அடுத்த ஜென்ரேஷன் வளர்ந்து வருது. என் பேர் பிரேமா. நான் தர்காஸ் புனித விண்ணேர் பண்ணை ஆலயத்திலேருந்து வந்திருக்கிறேன். என் மகளுக்கு திருமணம் ஆகணும்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் வந்தேன். உடனே எங்கள் மகளுக்கு திருமணம் நிச்சயமாகி ஜனவரி மாதம் திருமணம் நடந்து இப்பொழுது நன்றாக இருக்கின்றான். பிரைஸ் தி லார்ட். என்னோட பேர் ஆனியா. நான் வந்து குரோம்பேட் அமலா அண்ணி ஆலயத்துலேருந்து வரேன். நான் லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் ரெட்ரீட்டுக்கு வந்திருந்தேன். நான் 10th எழுதி முடித்தேன். இந்த மே தான் எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. நான் என்னோடய ஹோல் 10th 400 டச் பண்ணதே கிடையாது.
எனக்கு மேக்ஸ் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஸோ நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். காட்ஸ் கிரேஸ் நான் வந்து 83% எடுத்திருந்தேன் என்னோட டோட்டலில். தேங்க்யூ ஜீசஸ். ப்ரைஸ் தி லார்ட். நான் அமலாண்ணி சர்ச்லேருந்து வரேன். அவள் என் பொண்ணுக்காக நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அவளுக்கு மேக்ஸ் சுத்தமாக வரவே வராது. ஸோ நான் வந்து டியூஷன் எனக்கு எங்கேயாவது கடவுளே எனக்கு காமிச்சு கொடுங்க நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஃபாதர் சொல்வார், கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணாமல் எனக்கு டீச்சர்ஸ் கிடைச்சாங்க. ஸோ நல்ல மார்க் எடுத்தாவ. ப்ளஸ் அவளோட ஸ்டூடெண்ட்ஸ் ரெட்ரீட் அட்டென்ட் பண்ணால் அதுலேருந்து டெய்லியும் பைபிள் படிக்க ஆரம்பித்தா. ஸோ அவள் எக்ஸாம் டைம்லேயும் சரி, அவள் டியூஷன் சமயத்துலேயும் சரி, எப்போவுமே பைபிள் படித்து தான் பண்ணுவாள். அவளை பார்த்து இப்போ நானும் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் டெய்லியுமே. அதுலேருந்து நிறையா பிளெஸ்ஸிங்ஸ் எங்கள் வீட்டில். அப்புறம் இன்னொரு சாட்சியம் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு திடீர்னு வீடு காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போது முந்தின 3rd Sunday ப்ரேயர் நான் இங்கே வந்திருந்தேன். இப்போ நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணேன், பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கால் பண்ணும்போது என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, இங்கே வந்து நான் ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னாங்க. பட் அவர் ரெண்ட்டு மட்டும் நீங்கள் ஜாஸ்தியாக கொடுங்க, பரவாயில்ல இங்கேயே இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்னொரு சாட்சியம் வந்துட்டு எங்கள் வீட்டு லோன் வந்து நாங்கள் ஒரு 3 months-ஆக அடைஞ்சிட்டு இருந்தோம். நாங்கள் வீடெல்லாம் பேஸ்மெண்ட் வரையும் வந்துருச்சு, பட் லோன் கிடைக்கவே இல்லை. இப்போ நான் இங்கே வந்தபோது நான் ஒரே ப்ரேயர் தான் பண்ணுவேன், கடவுளே தூய ஆவியே நிலையிலிட்டு மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 மாதம் அலைஞ்சு அவங்க வெறும் 70% தான் எங்களுக்கு லோனே கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் என் தம்பிக்கிட்ட பேசும்போது அவர் இன்னொரு பேங்கரோட நம்பர் மட்டும் கொடுத்தான். அங்கே பேசி அவன் பண்ணும்போது நாங்கள் உள்ள பேங்க்குக்கெலாம் போகவே இல்லை. 10 days-ல லோன் ப்ராசஸ் ஆகி அமௌண்ட்டும் எங்களோட கைக்கு வந்துடுச்சு. அங்கே கொடுத்த அமௌண்ட்டோடு இங்கே ஒரு 50 lakhs ஜாஸ்தியாகவே கொடுத்தாங்க. அது ஒரு சாட்சியம். இன்னொன்று வந்து 3rd Sunday ப்ரேயரில் எனக்கு ஒரு 10 days-ஆக எனக்கு ரொம்ப த்ரோட் பெயினாகவே இருந்துச்சு, எதுவுமே முழுங்க முடியாமல் இருந்துச்சு. அப்போ 3rd Sunday ப்ரேயரில் ஃபாதர் வந்துட்டு தொண்டையில் பிரச்சனை இல்லை ஒருத்தவங்களை கடவுள் ஆசீர்வதிக்கிறாருன்னு சொன்னாங்க. அப்போ நான் ஃபாதர்கிட்ட பிளெஸிங் வரும்போது ஃபாதர் நான் எனக்காக நான் கிளைம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இங்கே வந்துட்டு நான் போனதுக்கப்புறம் அந்த வழியே எனக்கு இல்லை. எங்களுக்கு வந்து 10 வருஷமாக குழந்தை இல்லை. நாங்கள் வந்து தாம்பரம் மலையடிவாரம் அந்தோனியார் பங்குலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். 10 வருஷமாக ஒரு குழந்தை இல்லைன்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ வேதனைகளுக்கு மத்தியிலும் நாங்கள் கடைசியாக இங்கே வந்தோம். 3 மாதம்தான் வந்தோம். 4வது மாதமே ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணாங்க எங்களுக்கு. இந்த குழந்தையை கொடுத்து அற்புதங்களே செய்தார். பேர் கிளாரா, மேத்தா நகர் விண்ணேற்ற ஆண்டவர் பங்கிலிருந்து வருகிறேன். நான் ஜனவரி 2026 ஜனவரி 3ஆம் தேதி நடந்த ஜெரியோ ஜபத்தில் நான் கலந்துட்டேன். நான் ஒரு 3-4 ஆண்டுகளாக வந்துட்டுருக்கேன். ஆனால் இந்த ஜனவரி 3ஆம் ஆண்டு எனக்கு ஒரு ஸ்பெஷல். இந்த ஜெரியோ ஜபத்தில் நான் கலந்து கொண்ட போது என்னுடைய கருத்து வந்து என்னுடைய 2 மகளுக்கு திருமணம் ஆகணுன்ற ஒரு கருத்தை நான் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் ஃபாதர் வந்து ஒத்த கருத்துக்காக ஜெபிங்கள் சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் ஆவியானவர் என்னுடைய ஜபத்தை மாற்றி போட்டார். நான் 2 மகளுக்கு நான் ஜெபித்ததை நான் பெரியவ பேரை மட்டும் சொல்லி அவளுக்கு திரும்ப நடக்கணும்னு அப்படி வேண்டிட்டேன். ஜனவரி 3ஆம் தேதி நான் வேண்டிக் கொண்டேன். ஜனவரி 23ஆம் தேதி என் மகளை பெண் பார்த்து ஓகே சொல்லிட்டாங்க. பிப்ரவரி 8ஆம் தேதி நிச்சயதார்த்தம் நடந்து மே 18ஆம் தேதி தேவனுடைய பலத்த கிருபையினால அவளுக்கு நல்ல முறையில் திருமணம் நடந்தது. நன்றி. என் பேர் சகாய செல்வி. நான் சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து வரேன். எனக்கு கடந்த 1 வருஷமாக வந்துட்டு கால் பின்பக்கம் நரம்பு வழியால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நிறைய டாக்டருங்கெல்லாம் பார்த்தேன், ஆனால் எந்த ஒரு சுகமும் கிடைக்கல. பிப்ரவரி மாதம் நைட்டு ப்ரேயருக்கு வந்தப்போ ஃபாதர் சொன்னார், கால் பின்பக்கம் நரம்பு வழியால் கஷ்டப்படுறவங்கள ஆண்டவர் தொடுறாருன்னு சொன்னார். அதுக்கப்புறமா நான் எந்த டாக்டரும் பார்க்கல. இப்போ எனக்கு கால் வலி நல்லா சுகம் கிடச்சிட்டு நான் திருமழிசை புனித அந்தோனியார் ஆலயத்திலேருந்து வரேன். எனக்கு 2 பொண்ணுங்க. பெரிய பொண்ணோட வீட்டுக்காரர் துபாயில் இருக்கார். அவர் ஒரு தொழில் ரீதியாக பிரச்சனையில் ரொம்ப மாட்டிட்டார். சொந்த பந்தம் யாரும் இல்லை, தனியாக மாட்டிட்டார். அவரோட விசா பாஸ்போர்ட் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு 35 லட்சம் ரொம்ப பிரச்சனையில் மாட்டிட்டார். நான் அன்றைக்கி தான் வந்து வேண்டிட்டேன், நான் என் மருமகன் முகத்தை பார்க்கணும், அவர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல மாதிரியாக வரணும். நான் உங்களுக்கு வந்து சாட்டி சொல்கிறேன் ஆண்டவரே. என் மருமகன் இப்போ போனது ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது. அதனால் நான் கண்டிப்பாக சாட்டி சொல்லணும் இந்த வாரம். அதே மாதிரி போன மாதம் 16ஆம் தேதி நல்ல மாதிரியாக வீடு வந்து சேர்ந்துட்டாங்க. 19 வருஷம் அவங்களுக்கு குழந்தையே கிடையாது. இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை வரத்தை கொடுத்துருக்காங்க, ஒரு ஆண் குழந்தை. 19 வருஷத்துக்கு பிறகு எல்லாத்துக்கும் சேர்த்து என் பேர் வந்து மரியா மெர்சி. நான் மணலி புதுநகர் அற்புத குழந்தை இயேசு பங்குலேருந்து நான் வரேன். நான் இங்கே வந்து 10th என் பையன் படிச்சுட்டு இருக்கான். அந்த எக்ஸாமுக்காக ஃபாதர் வந்து 1000 பிள்ளைங்களை வந்து ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னார்.
அதனால் அந்த ஜபத்தில் வந்து என் மகனுக்காக உள்ள 1000 பசங்க ப்ரேயரு அவங்க வந்து நல்லபடியாக 10th எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும்னு சொல்லி வேண்டேன். இன்றைக்கி என் மகன் 10th எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டான். Praise the Lord. இயேசுவுக்கே நன்றி. அதே மாதிரி என் மகன் வந்து காலேஜ் 3rd இயர் போகிறா, எல்லா சப்ஜெக்ட்லேயும் அவன் பாஸ் பண்ணிட்டான். அதற்காகவும் ஆண்டவருக்காக நன்றி. நன்றி. உங்களுடைய ஜெபத்தோடு சேர்த்து அதுவும் ஒரு நம்ம கற்றுக் கொடுக்குற ஒரு ஜெபம் தானே. ஒரு 1000 பேருக்காக ஜெபிங்க, 1000 பேருக்காக ஜெபிங்க. பிரைஸ் த லார்ட். நான் பெரம்பூர் பங்குலேருந்து வரேன். நான் காலேஜ் முடித்து ஒரு வருஷம் வேலை இல்லாமல் இருந்தேன். ஆண்டவரை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சேன். ஏப்ரல் மாதம் இரக்கத்தின் ஆண்டவர் பெருவலால் ஃபாதர் 7 பேருக்கு புதிய வேலை தரேன்னு சொன்னாங்க. அதில் நான் ஒருத்தன். இப்போது நல்ல வேலையில் ஒரு ஹைப்ரிட் பிளேஸில் நான் ஒர்க் பண்ணுறேன். அடுத்து 7 வருஷம் முன்னாடி ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி எனக்கு கொரோனா சிம்டம்ஸ் மாதிரி இருந்துச்சு. இரக்கத்தின் ஆண்டவர்கிட்ட உருக்கமாக வேண்டிக்கிட்டேன். எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக எக்ஸாம் எழுதிக்கினேன். நான் யாஷிகா கோடம்பாக்கம் ஃபாத்திமா சர்ச் பேரிஷ்லேருந்து வந்திருக்கேன். லாஸ்ட் இயர் 2025 மார்ச் மாதம் என்னோடய கசின் பிரதருக்காக தான் மெயினாக நான் வந்தேன். அவன் வந்து அம்மா அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்க கோவிட் டைமு. ஸோ அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவங்க அக்கா எல்லோரும் சேர்ந்து. பட் அவன் கல்யாணத்துக்கப்புறம் ரொம்ப இல் ட்ரீட் பண்ணாங்க அந்த பிரைட் ஃபேமிலியிலேருந்து. ஸோ அவன் ஒரு மாதிரி டிப்ரெஷன்லேயும் கொஞ்சம் ரொம்ப மன அழுத்தத்துலேயும் இருந்தான். ஸோ அவனை வந்து இவன் எதுவுமே ஸ்டெப் எடுக்கல. பட் பொண்ணு வீட்டிலேருந்து டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி ஸ்டெப் எடுத்தாங்க. ஸோ இவனுக்கு வந்து அதுலேருந்து எப்படா வெளியில் வந்துடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்தோடு இருந்தான். ஸோ அவனுக்கு பெரிய நம்பிக்கையெல்லாம் கிடையாது. பட் நான் அவனை கம்பல் பண்ணி நான் தனியாக போகிறேன் கூட வாடா அப்படின்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு வந்தேன். கடைசியில் அந்த திவ்யனா இருக்கிற ஆசீர்வாதப்போ அவர் வந்து பிரதீப் அப்படின்னு சொல்லி அந்த மகனை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி அந்த எண்டில் சொன்னார். அப்போ கூட அவன் பிரதீப் இஸ் அ காமன் நேம் தான் அப்படின்னு சொல்லி நான் மனசில் வேண்டிகிட்டு இருந்தேன். அப்போ அக்கா கூட வந்து பிரதீப்பை ஆசீர்வதிக்கிறாருன்னு அவன் இந்த மார்ச் மாதம் பெரிய அலுமோனியும் இல்லாமல் அவங்களே வந்து மியூச்சுவலாக போயிடலான்னு சொல்லி டிவோர்ஸும் வந்துருச்சு. அவனுக்கு 7 மாதமாக வந்து நான் அந்த நைட் விஜுவலுக்கு வர்றேன். அப்போ ஒரு கருத்துக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ வந்து பிப்ரவரி மாதம் நான் எரிக்கோ ஜெபத்துக்கு போகும்போது ஃபாதர் சொன்னார், சோப்பு தூளை அலர்ச்சி உள்ளவங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தர்றாருன்னு சொன்னார். ஆனால் நான் அதுக்கு ஜெபிக்கவே இல்லை. அப்போ திடீர்னு என் மக போகும்போது நான் பிடிச்சேன், ஏம்மா எனக்கு தானம்மா துணி வைக்கும் போதெல்லாம் தொண்டை எரியும் அப்படின்ட்டு. சரின்ட்டு அப்புறம் நான் இன்னொன்று அடுத்த மாதம் சாட்சி சொல்லலான்ட்டு இருந்தேன். ஆண்டவரே எனக்கு சாப்பிடும்போது ஒரு 10 வருஷமாகவே எது சாப்பிட்டாலும் நெஞ்சு எரிச்சல். ஒரு 10 சாக்லேட்டாவது சாப்பிட்டா தான் என்னால் தூங்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வேதனை எனக்கு. எவ்வளவோ மருந்து மாத்திரை எடுத்தேன், ஆனால் எனக்கு சுகம் கிடைக்கல. எனக்கு இதுவும் கிடைச்சாதான் நான் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு வேண்டியிருந்தேன். நான் வேண்டின சாட்சியை அதை நிறுத்திட்டு எனக்கு விடுதலை ஆண்டவர் கொடுத்தாரு. இப்பயும் நான் நினச்சிட்டு இருந்தேன் என்னென்னா இன்னொரு கிடைச்சாதான் போய் சொல்லுவேன்னு. நீ இதை போய் சொல்லு, நான் நான் உனக்கு செய்வேன், இதை செஞ்சவன் செய்ய மாட்டேன்னா அப்படின்னு ஆண்டவர் என்னை பிரைஸ் தி லார்ட். என் பேர் சிந்தியா. நான் அன்னை தெரேசா நகர் புனித வின்சென்ட் பலோட்டி சர்ச்லேருந்து வரேன். எனக்கு ரொம்ப சிக்காக இருக்கும் முடி. நான் ஸ்டூடெண்ட் ரெட்டீட்டுக்கு வந்தேன். அப்போ அடரேஷன் அப்போது ஃபாதர் ஒரு வெளிப்பாடு சொன்னாங்க. மே 28 31 வரை அந்த ரெட்டீட்டுக்கு வந்திருந்தாங்க. ரொம்ப சிக்காக இருக்க ஒருத்தவங்களோட முடியை சாஃப்டாகி ஏசப்பா ஆசீர்வதிக்கிறார். வீட்டுக்கு போயிட்டு நான் அதை மறந்துட்டேன். அப்போ நான் அது எனக்காகன்னு ப்ரே பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு மறந்துட்டேன். அடுத்த நாள் நான் தலை குளிச்சிட்டோன்னே அம்மா முடி வாங்கினாங்க காய வச்சுட்டு. அப்போது சொன்னாங்க, உனக்கு ஏன் சிக்கே இல்லை, உனக்கு எப்போவுமே நிறைய சிக்கு இருக்கும்ல. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, எனக்கு ஃபஸ்ட்லாம் ரொம்ப சிக்கு இருக்குமே. அப்போ நம்ம ஸ்டூடெண்ட் ரெட்ரீட் வந்தோடனே கடவுள் நம்மளை ஆசீர்வதிச்சார். தேங்க்யூ ஜீசஸ். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோம். உம் உதவி நாடி வந்தவர்கள் யாரும் கைவிடப்பட்டார் இல்லை அம்மா. உதவி நாடி வந்தவர்கள் யாரும் கைவிடப்பட்டார் இல்லை அம்மா. மிகவும் இரக்கம்
கன்னியரின் அரசியே கன்னியே தயவுள்ள தாயே என் அம்மா கன்னியரின் அரசியே கன்னியே தயவுள்ள தாயே என் அம்மா உம் திருப்பாதம் வருகின்றோம் நாங்கள் உம்மிலே சரணம் வைக்கின்றோம் உம் திருப்பாதம் வருகின்றோம் நாங்கள் உம்மிலே சரணம் வைக்கின்றோம் மிகவும் இரக்கமுள்ள தாயே உம் அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோம் மிகவும் இரக்கமுள்ள தாயே உம் அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோம் பெருமூச்சும் கண்ணீரும் நிறைந்து பாவிகள் நாங்கள் நிற்கின்றோம் பெருமூச்சும் கண்ணீரும் நிறைந்து பாவிகள் நாங்கள் நிற்கின்றோம் மனமுருவனவாக்கின் அம்மா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தாயே மனவருவனவாக்கின் அம்மா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தாயே மிகவும் இரக்கமுள்ள தாயே உம் அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோம் மிகவும் இரக்கமுள்ள தாயே உம் அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோம் உம் உதவி நாடி வந்தவர்கள் யாரும் கைவிடப்பட்டாரில்லை அம்மா உம் உதவி நாடி வந்தவர்கள் யாரும் கைவிடப்பட்டாரில்லை அம்மா மிகவும் இரக்கமுள்ள